அப்படிலாம் இல்லைங்க. என்னை விட கூல் விக்ரம். ரொம்ப கூல். நானது சில இதில் வந்து இப்படி கமெண்ட் போட்டுருக்காங்களே உனக்கு ஓகே ஆமா போடாம தான் இருக்க போறாங்க நீ வேற அப்படின்னு தட்டி விட்டுட்டு போ. தட்டிட்டு போய் உனக்கு மனசு கஷ்டமா இருந்துச்சுன்னா அதை பார்த்து நாங்கள் 2 பேருமே படிச்சு சிரிச்சு போய் என்னடா இப்படிலாம் கமெண்ட் பண்ணுறோம். நாங்கள் எதையுமே மைண்ட்குள்ளே எடுத்துகிட்டு போகிற டைப்பே கிடையாது. ஸோ யா. லைஃப் தட் இஸ் ஹவ் லைஃப் அதுதான் சொல்கிறேன். நீட்ஸ். தட்ஸ் வை நான் இப்போ நான் சொல்றேன் அப்பா எனக்கு லவ் ஃபெயிலியர் ஆனதுலாம் ரொம்ப சந்தோஷம் தான். அந்த லைஃப்ல இருந்தால் நான் எப்படி திவ்யாவே நான் அதை இழந்திருப்பேன். திவ்யாவாகவே இருந்திருக்க மாட்டேன். அவங்களுக்காக நிறைய விஷயங்கள் மாற்றி கண்டிப்பாக இந்த அளவுக்கு சந்தோஷமாக இருந்திருப்பேனான்னு தெரியல. பட் நம்மளை புரிஞ்சவங்க ஒருத்தவங்க லைஃப்பில் வரும்போது சி புரிஞ்சவங்க இந்த சென்ஸ் இது வரைக்கும் விக்ரம் கிட்ட கல்யாணம் ஆன விக்ரம் மீட் பண்ணது இப்போ வரைக்கும் நான் பெர்மிஷன் ஒன்று வாங்கினதே இல்லை விக்ரம் கிட்ட. நான் இந்த விஷயம் பண்ணட்டுமா, நான் இந்த ட்ரெஸ் போட்டுக்கட்டுமா, இந்த ட்ரெஸ் பெர்மிஷன் வெளியில் போட்டுமா அப்படிலாம் நான் பெர்மிஷனே கேட்டதில்லை. இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கேன். நான் இன்னைக்கு போயிட்டு வர வேண்டாம் இவ்வளோ டைம் ஆகும். நானாக கேட்டிருக்கேன் இந்த ட்ரெஸ் ஓகேவாடா அப்படின்னு கேட்டிருக்கேன். அந்த மாதிரி தானே தவிர இது வரைக்கும் ஒரு கண்ட்ரோல். இட்ஸ் நாட் அபவுட் ஃப்ரீடம். ஃப்ரீடம்ன்ற ஒரு வார்த்தையை ரிலேஷன்ஷிப்பில் வரக்கூடாதுன்னு நான் நினைப்பேன். ஏன்னா மாஸ்டர் அண்ட் ஸ்லேவ் கான்செப்ட் கிடையாது. ஸோ இட்ஸ் லைக் அவன் என்னோட ஃபீலிங்ஸ்க்கு ரெஸ்பெக்ட் தரான், நான் அவனோட ஃபீலிங்ஸ்க்கு ரெஸ்பெக்ட் தரேன். தட்ஸ் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் தேர். அதான்